உளுத்தம் பருப்பை முதல்ல வெறும் கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். 1/4 கப்பு உளுத்தம் பருப்பு மாவு கிடைச்சா நமக்கு போதும். அதனால் பருப்பை வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப்புக்கு குறைவாகவே எடுத்துக்கோங்க. மாவாக நம்ம அளந்தெடுக்கும் போது 1/4 கப்பு இருக்கணும். கடாய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா உளுத்தம் பருப்பை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தம்பருப்பு வந்து நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. நல்லா வறுப்படும் பொழுதே கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும் பாருங்கள். ரொம்ப தீஞ்சு போகிற அளவுக்கு வறுக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக கலர் மாறினதுமே எடுத்துடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். உளுத்தம்பருப்பு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். சின்னதாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மிக்சி ஜாரில் தேங்காவை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 மூடி தேங்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் வர அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தேங்காய் எடுக்கணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. தேங்காய் மேலே அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு வெறும் வெள்ளையாக தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிட்டேன். தேங்காயில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். வெறும் பாலை மட்டும். மாவு பிசைகிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் அரிசி மாவு 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். கடை மாவு அப்படி இல்லைனா வீட்டில் அரைச்ச மாவு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எப்போவுமே மாவு ஐட்டமில் நம்ம ஸ்நாக்லாம் செய்யும் போது நல்லா சலிச்சுட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். பூச்சி வண்டெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்துடும். இப்போ இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். நரன்லாம் இல்லாமல் இருக்கணும். அதனால் நல்லா நைஸாக நான் வந்து சலிச்சு எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா சல்லடையை வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு மாவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1 கப் அரிசி மாவு 1/4 கப் உளுத்தம்பருப்பு மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, கடைசியாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா முன்னாடியே முறுக்கு செய்யறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுடுங்க. வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து நான் வந்து மாவு பிசைஞ்சிக்கிட்டேன். நம்ம விரலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஈஸியாக மாவு வந்து உள்ளே போகணும். இதுதான் கரெக்டான பதம். ரொம்பவும் கெட்டியாக மாவு பிசைஞ்சிட்டோம்னா முறுக்கு பிழிய முடியாது. ரொம்ப இலக்கமாக போயிடுச்சுனாலும் முறுக்கு வந்து அதிகமாக எண்ணெய் குடிச்சிடும் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது. இதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், முறுக்குழாவில் வந்து இப்போ நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். எப்போவுமே முறுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி, எப்போவுமே முறுக்கு மாவு வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி முறுக்குழாவில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கும். நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலான டிசைன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த டிசைன் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி கையில் வந்து உருட்டிக்கோங்க. எப்போவுமே முறுக்குழாவில் மாவு போடும்போது இந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதுக்குள்ளே போடணும். இப்போ நம்ம முறுக்கு செய்யறதுக்கு ஒரு கரண்டி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த கரண்டி பின்னாடி எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, அதாவது நிறைய டைம் முறுக்கு செஞ்சு பழக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடாயிலேயே புழிஞ்சு விட்டுருவாங்க முறுக்கை. பழக்கம் இல்லாதவங்க, புதுசாக செய்கிறவங்களுக்கு வந்து இது வந்து இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம முறுக்கு சுற்றிட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஓரங்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் முறுக்கு வந்து பிரியாமல் வரும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம கரண்டில் பிழிஞ்சு வச்சுருக்கிற அந்த முறுக்கை எண்ணெயில் போட்டுடலாம். இந்த முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர் வராது, வெள்ளையாக தான் இருக்கும். நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கும். அதே மாதிரி உளுந்து முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கலர் வராது. அதனால் முறுக்கு வந்து வேகலை, இன்னும் கலரே வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. நம்ம எண்ணெயில் போடும்பொழுது பார்த்தீங்கன்னா முறுக்கு நல்லா இந்த மாதிரி கொதிக்கும். அதே வெந்துருச்சுன்னா அந்த கொதியெல்லாம் அடங்கிட்டு அப்படியே முறுக்கு வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் முறுக்கு வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்பப்போ கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துக்கலாம். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல போட்ட முறுக்கு வந்து வெந்துருச்சு. அதாவது இந்த மாதிரி கொதி வந்துட்டே இருந்துச்சுன்னா இன்னும் முறுக்கு வேகலைன்னு அர்த்தம். இது பாருங்கள், கொதியெல்லாம் நல்லா அடங்கி வந்துருச்சு. முறுக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் எடுத்துடுறேன். ஒரு பக்கம் முறுக்கு வந்து வெந்துட்டே இருக்கும்போது
எடுத்துட்டு மீதி இருக்கிற காலி இடத்துல அப்படியே விடாமல் திரும்பவும் மாவு வந்து பிழிஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். டக்கு டக்குன்னு ஆகிடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம முறுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே நிமிஷம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கப்பு அளவுக்கு தான் நான் வந்து அரிசி மாவு எடுத்தேன். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 முறுக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம 1/2 கிலோ அரிசி மாவு, 1/4 கிலோ அரிசி மாவு அந்த மாதிரிலாம் அதிகமாக போட்டு செய்யும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு முறுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு முறுக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக டேஸ்டியாக தேங்காய் பால் கொண்டு நம்ம செஞ்சுருக்கிறதுனால அவ்வளோ சாப்பிடவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு வந்திருக்கு முறுக்கு. சும்மா லைட்டாக தொட்டதுக்கே ஃபுல்லாக உடஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் தேங்காய் பால் முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.